பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவம் தான் திரும்பி உள்ள வந்து சேரப்போகுது. என்ன சொன்னது, ஒரு பொருளுக்கு ஒரு நிர்ணயிக்கிற ரேட்டு 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய் வரப்போகுது. அந்த 100 ரூபாய் கொண்டு என்ன தனி பெற முடியும், என்ன வாங்க முடியும்? அதுவே ஒரு 10,000 ரூபாய்னா அதை கொண்டு என்ன வாங்க முடியும், என்ன அடையலாம்? அதே நீ 10 லட்சம் சொன்னா என்ன வாங்க முடியும் தெரியல. 10 கோடின்னா அப்பா இதுக்கு எல்லையே கிடையாதுப்பா நீ சொல்லிட்டேன்னா, நீ இந்த உலகில் சொன்ன எந்த விலையே கிடையாது சொல்லிட்டேன்னா இந்த உலகில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அதுக்கு மேலான ஒரு அறிவு கிடைச்சிடும். அந்த அறிவை இந்த உலகில வச்சு நீ அந்த அறிவை பெற முடியாது. உலகில் செல்வத்தை வச்சு அந்த அறிவை நீ பெற முடியாது, அந்த அனுபவத்தை நீ பெற முடியாது, அந்த ருசியை நீ ருசிக்க முடியாது. அந்த ஒரு இங்க நடக்கிற ஒரு நிகழ்வை பார்க்க ஒரு நார்மலா கண்ணில் பாக்குற விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த மேல பார்க்க முடியும். ஏன்னா அது பேரறிவு. இந்த அனுபவத்தை நீ பெறணும்னா நீங்க எதை கொண்டுமே பண்ண முடியாது, எதை கொண்டுமே அதை அறிய முடியாது. அதை அறியணும்னா இந்த செயலை இந்த அளவுக்கு நீ ஊன்றி போய் செய்யும் போது, இது இவ்வளவு உயர்வா நீ பார்க்கும் போது உனக்குள்ள ஏற்படுற அனுபவத்தின் வெளிப்பாட இங்க நீ எதை கொண்டு பெற முடியாது. எந்த செல்வத்தை கொண்டோ, எந்த நகையை கொண்டோ, எந்த நிலத்தை கொண்டோ எதை கொண்டு மேல பெற முடியாது. அப்போ நீ அந்த செயலோட வலிமை எவ்வளவு பெருசுன்றது யார் நிர்ணயிக்கிறா? செய்யற நீ தான் நிர்ணயிக்கிற. அப்ப அந்த நிர்ணயம்ன்ற போது அதோட நிர்ணயம் என்னன்னா அதுக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்கு நீ கொடுக்குற ஒரு பெரிய ரெப்ரேஷன், அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெருசு பாது அப்படின்னு நீங்க செய்யற ஒரு நபர் சொல்லணும். அதை உணர்ந்து செய்யணும். அதை உணர்ந்து அதை உணர்ந்து செய்யும் போது சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதை சொல்லும் போதே உனக்குள்ள பிறர் வந்து சேர்த்துக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும். நீ செயலை செய்யும் போது ஒரு அனுபவம், அதை நீ சொல்லி பேர் வந்து செய்யும் போது இன்னொரு பேர் அனுபவம். இப்ப இந்த அனுபவம் கூட தான் சொன்ன அதோட மதிப்பெண்ணு இடிக்குமே போகும். அந்த மதிப்பெண்ணுன்றது யார் கூட்ட போறா? நீ தான் கூட்ட போற. அந்த மதிப்பெண்ணை கூட்டுற மதிப்பெண்ணை யார் பெற போறா? நீ தான் பெற போற. அப்ப நீ பெற போற ஒரு பொருளுக்கு எவ்வளவு ரெப்ரசன்ட் நீங்க கொடுக்கணும்ன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எல்லா செயலுமே சிறந்த செயல். அதுல இந்த கருமையான செயலை ஒரு எறும்புக்கு நீங்க உணவு வைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்மளோட எறும்புக்கு சிம்பிள் விஷயம் தான், ஈஸி தாங்க சொல்றல. நம்மள இது எதுக்கு சொல்றோம்னா ஆமா இந்த இடத்துல ஈஸியா ஒரு சக்கரை வச்சிடலாம். நீ சக்கரை வைக்கிறது ஈஸி, அந்த சந்தைகள் எறும்பு ஈஸியா சாப்பிடும். ஒரு சக்கரை வச்சுன்னா ஒரு 100-200 எறும்பு சாப்பிடும். இதுவே ஒரு யானைக்கு நீ உணவு வைக்கணும் அவர் வேலை. ஆனா ஒண்ணு எறும்புக்கு நீ உணவு வச்சாலும் அது பசியாரும் சந்தோஷமா இருக்கும், குழந்தை குட்டியோட வாழும். ஒரு யானைக்கு நீ உணவு வச்சாலும் பசியாரும் சந்தோஷமா இருக்கும், குழந்தை குட்டியோட வாழும். என்ன மாற்றம் வந்துச்சு நீ யோசனை பண்ணி பாருங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் இன்னும் மிக பெருசான, யானைக்கு நீ 100 யானைக்கு உணவு வச்சா இடமே பத்தாது. இங்க நீ 1000 எறும்புக்கு உணவு வச்சாலும் இடம் போதுமானது. அப்போ எவ்வளவு சிறியதா இருக்கிற ஒரு செயலுக்குள்ள பெரிய ஒரு நன்தன்மை அல்ல வெளிப்படுத்து பாத்தீங்களா? மிகப்பெரிய தன்மை. ஒரு பிடி சர்க்கரையில 1000 எறும்பு சாப்பிடும். சரிங்களா? ஒரு சோறு வச்சாதான் ஒரு யானைக்கு கொடுக்க முடியும். ஆனா நம்மளை பற்றி யானைக்கு கொடுத்தா பெரிய விஷயம், எறும்பு கொடுத்தா சிறிய விஷயம். இது நம்ம எண்ணத்தை வெளிப்பாடு. நடந்த ஒரு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அந்த விதத்தை வச்சு நம்ம சிந்திக்கணும். அந்த சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா கருணைன்ற ஒரு செயல், அந்த செயலோட எல்லை அதை செய்யற நபரு கொடுக்கறது தான் எல்லை.